இன்றைய வேதவசனம் சங்கீதம் 115:18. இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் துதிக்கு பாத்திரர், அவருக்கே சதா காலமும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றியும் கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும் என்கிறபடி அவருடைய அதிசயத்தை வானங்களும் துதித்து மகிமைப்படுத்தும். அல்லாமலும் கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள் என்றபடி அவருடைய கிரியைகளும் அவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்களும் அவரை துதிப்பார்கள். ஆனால் மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஆவியில் மரித்தவர்கள் தேவனை துதியார்கள். தம்முடைய ஆவியில் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களே தேவனை துதிப்பார்கள். அந்த ஜீவன் நம் கிறிஸ்து. அவரே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். நம் கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருந்தால் நாம் துதிப்பவர்களாக இருப்போம். இப்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்து ஜீவன் உள்ளவர்களாக நம் தேவனை துதிக்க கடவோம். எங்கள் துதிக்கு பாத்திரராகிய தூயாதி தூயவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.